இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினதுன் வலா நௌம். அவனைக் களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மன் ஸல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ். அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது.
வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் தற்போது இணைந்திருப்பது இன்சா மீடியாவின் யூடியூப் சேனல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் யாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்துவோனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் இந்த சிறப்பு வாய்ந்த ரமதான் மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஈஷான் பிரிவிலிருந்து நான் ஃபாஹிரா, நான் அஃப்ரா. கடந்த 6 ஆண்டுகளாக இந்த யூடியூப் சேனலின் வழியாக புனிதமான ரமதான் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நினைவூட்டுகள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அதே போல் இந்த ஆண்டும் உங்களுக்காக பல பயனுள்ள அங்கங்கள் இம்மாதம் முழுவதும் எங்கள் உஸ்தாசா மற்றும் மாணவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் நல்லனவற்றை கேட்கவும் நல் அமல்கள் புரிய தூண்டவும் எடுத்த ஒரு சிறிய முயற்சி தான் இது. நாம் காண இருப்பது ஈஷான் மദ്രസാவின் காணொளி தொகுப்புகள். இன்ஷா அல்லாஹ் காணொளி தொகுப்புகள் அனைத்தையும் தவறாமல் காண எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். சரி, வாங்க இன்றைய நிகழ்ச்சியை குர்ஆனிலிருந்து சில நினைவூட்டுகளுடன் தொடங்கலாம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود. قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود. وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير. إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود.
ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ صدق الله العلي العظيم والسلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், எவ்வளவு இனிமையாக குர்ஆனை ஓதினார்கள். ஆம், கண்டிப்பாக ஃபைரா. சரி, அடுத்து வர இருப்பது ஹதீஸ் அங்கம். நமது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைவூட்ட வருகிறார்கள். வாங்க கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத் சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ தாபிஈன லஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العلي العظيم. الله سبحانه وتعالى குர்ஆனில் சொல்கிறான், وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى, எவன் தன் இறைவன் முன் நிற்பதை அஞ்சி மனோ இச்சைகளை விட்டு விலகி கொண்டானோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம்தான் தங்கும் இடம். ஆசைகள் என்பது உருவாகப்படுகிற ஒன்றாகும். நாம் அன்றாடம் பார்க்கும் விஷயங்கள், செய்யும் செயல்கள் நம்மை அறியாமலே ஆசைகள் நுழைந்து விடுகின்றன. ஆனால் மனிதரின் அடிப்படை இயல்பு, அதாவது இன்னேட் நேச்சர் என்னவென்றால், தன்னை படைத்த இறைவனை அறிந்து அவன் சொல்லுக்கேற்ப நடந்து நல்லதின் பக்கம் செயல்படுத்துவனே ஆவான். உண்மை பேசுவது, இரக்கம் காட்டுவது, இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது போன்ற நிறைய பண்புகள் இயற்கை குணத்தில் உள்ளது. ஆனால் ஏன் சில நேரத்தில் நம் மன ஆசைகளின் பக்கம் இழுத்து செல்லப்பட்டு தவறு செய்ய வைக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். عن أبي يعلى شداد بن أوس عن النبي صلى الله عليه وسلم قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு யஅலா ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் கையிசு, அறிவாளி என்பவன், மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், யார் தன் நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறானோ, அதாவது தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு மரணத்திற்கு பிறகு பின்னுள்ள வாழ்க்கைக்காக உழைப்பவனே ஆவான். வல் ஆஜிசு, பலவீனமானவன் என்பவன், மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா தமன்னா அலல்லாஹ், அவனுடைய ஆசைகளை பின்பற்றி அதற்கேற்ப செயல்பட்டு பின்னர் அதற்காக அல்லாஹ்வின் மீது வீண் ஆசைகளை வளர்த்து கொள்பவன் ஆவான். இந்த ஹதீஸ்ல வரும் ஹவா என்ற வார்த்தை பேராசையை குறிக்கும். வீண் ஆசைகளை வளரவிடும் போது அது கெட்டதை நோக்கி ஒரு குறிக்கோளாகவே மாறிவிடுகிறது. தேவையின்றி செலவு செய்தல், மற்றவர்களின் பொருட்கள் மீது ஆசைப்படுதல், அளவிற்கு மேல் சாப்பிடுவது, இது போன்ற பேராசைகள் வழிகேட்டின் பக்கம் இழுத்து சென்று தன் ரப்பை விட்டும் தூரமாக்கிவிடும். மனம் போன போக்கில் போகும்போது உலகில் நம்முடைய பங்கை விட்டுவிட்டு மறுவாழ்க்கையை மறந்து அதற்காக அமல்களை எதையும் சேர்த்து வைக்காமல் நாம் இறைவன் முன் நிற்க தயாரா? عن أبي هريرة
أن رسول الله صلى الله عليه وسلم قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக அபூ ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், மன ஆசைகளை கொண்டு நரகம் திரையிடப்பட்டுள்ளது. வஹுஜிபத்தில் ஜன்னது பில் மகாரிஹ், சொர்க்கம் வெறுக்கத்தக்கதை கொண்டு திரையிடப்பட்டுள்ளது. எவர் எதன் பக்கம் செயல்படுகிறார்களோ அவர் அதனுள் நுழைவார். அழகிய முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஆசைகளோ தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகியிருந்தாலும் அதை வளரவிட்டு மோசடியில் ஆகிவிடாமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். எப்படி? அமிலு சாலிஹாத், நல்ல அமல்களை தொடர்ந்து செய்வது. ஃபஸக்கிர், இறைவனை மற்றவர்களுக்கு நினைவுபடுத்துவது மற்றும் நினைவுபடுத்துபவர்களை சுற்றி வைத்திருப்பது. இதையெல்லாம் பின்பற்றி நஃப்சுல் முத்மஇன்னா, அதாவது அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்று மனு இச்சைகள் இல்லாத ஒரு நஃப்ஸை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அழகிய முறையில் நாம் அனைவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய பண்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وصحابه وأهل بيته أجمعين. الحمد لله. கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனுக்கு மிக பிடித்தவான ஒரு அமலை செய்து நாம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே, துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:22. இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கிறதுக்கு முன்பாக நம்ம காதுக்கு சில இனிமையான பிரயோஜனமான விஷயங்களை கேட்டுட்டு இறைவன்ட்டு துவா செஞ்சுட்டு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னாக்கா சேர்ந்து நோன்பு திறப்போம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன்ல இப்படி சொல்கிறான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டதென்றால், ரமலான் மாதம் எப்படிப்பட்டதென்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அதிலே இறக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எப்படி வாசகத்தை அமைத்திருக்கிறான் பாருங்கள். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. எப்படிப்பட்ட குர்ஆன்? ஹுதல் லின்னாசி, மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை நமக்கு தெளிவுபடுத்தி தரக்கூடிய இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம்
இந்த ரமலான் மாதம். ரமலானையும் குர்ஆனையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அல்லாஹ் எப்படி வாசகத்தை அமைத்திருக்கிறான்? இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டதென்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அதிலே அருளப்பட்டிருக்கிறது. எனவே ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸ்முஹு, அந்த மாதத்திலே யாரெல்லாம் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோற்கட்டும். ஆக ரமலான் மாதம் முதல்ல குர்ஆன், ரமலான் மாதம் முதல்ல குர்ஆன், அப்புறம் நோன்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானையும் குர்ஆனையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. ரமலான் மாதத்தில் நாம் குர்ஆனை ஓதவில்லை என்றால், ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை ஓதி நாம் கேட்கவில்லை என்றால், நம்முடைய நாவுகளும் நம்முடைய காதுகளும் அர்த்தமற்றதாக மாறிவிடும். எனவே அன்பிற்குரியவர்களே, ரமலானிலே நாம் குர்ஆனை ஓதுவோம். எல்லோரும் தராவிக்கு போறோம்னு சொல்லுவாங்களா இல்லையா? பள்ளியில போறாங்களா இல்லையா? குர்ஆனை கேட்பதற்காக, அந்த வார்த்தைகளை கேட்பதற்காக, எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்ரஉல் குர்ஆனே, இக்ரஉல் குர்ஆனை. அதாவது ஒவ்வொரு ஆட்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த தொடர்பு இருக்கு இல்லையா? ஒரு மனிதனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு நெருக்கமாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு பொருளுக்கு நெருக்கமாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில முறைகள் இருக்கிறது, தொடுதல் இது மாதிரி. ஆனால் குர்ஆனுடைய உறவு எப்படி இருக்குனாக்கா, குர்ஆனுடைய உறவு குர்ஆனை நம்முடைய நாவுகளில் கொண்டு வருவது. சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த வார்த்தை நாம சாதாரண வார்த்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த வார்த்தை யாருடையது? யாருடையது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடையது. அந்த வார்த்தையை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுமந்து கொண்டு வந்து பெருமானாரிடம் ஓதி காண்பிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காதிலே கேட்டு திருப்பி அவர்களும் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஓதுறாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய தொடர்பு என்னன்னாக்கா ரெண்டு விதத்துல வரும். ஒன்று கேட்பது, இன்னும் ஒன்று மொழிவது. இந்த ரெண்டையும் நாம இந்த ரமலான்ல, இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கோம் இல்லையா? ரமலான் இன்றைக்கு 3 தானே. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் சரி குர்ஆனோட தொடர்பு வச்சுக்கணும், குர்ஆனோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும், குர்ஆன் நமக்கு அடுத்ததாக இருக்கணும், குர்ஆன் நம்மளோடு இருக்கணும். நம்ம ஜேர்னி பண்றோம், டிராவல் பண்றோம், நம்ம வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், சோஃபால உட்கார்ந்து இருக்கிறோம். ஆக நாம அமரும் பொழுது, நாம் நிற்கும் பொழுது, நாம் நடக்கும் பொழுது நம்மோடு குர்ஆன் பயணிக்க வேண்டும். இந்த ரமலானை விட்டுவிட்டால், இது வல்லவா அதற்கான ஒரு சரியான தருணம், சரியான நேரம், இதிலே நம்ம பயன்படுத்தவில்லை என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆனே, குர்ஆனை நீங்க படிங்க. இக்ரஉல் குர்ஆனை, குர்ஆனை படிங்க. ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅல் லி அஸ்ஹாபிஹி. ஏன்னா இந்த குர்ஆன் நாளை கியாமத் நாள்ல, நாளை மறுமை நாளிலே, நிழல்களே இருக்காத அந்த நாளிலே, எல்லோரும் தடுமாறி நிற்கக்கூடிய அந்த நாளிலே, அது உடையவருக்கு ஷஃபீஅன், ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தோழனாக அங்கு குர்ஆன் வரும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். நாம குர்ஆனை கட 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 கடன்னு ஓதாம அமைதியா, வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா,
குர்ஆனை நிறுத்தி அழகாக நம்ம வீட்டில் ஓதுறோம்னு வைங்களேன், கொஞ்சம் அப்படி அமைதியான நேரங்கள்ல. ஆக அன்பிற்குரியவர்களே, 30 நாட்களும் குர்ஆன் நம்முடைய நாவிலிருந்து கண்டிப்பாக வர வேண்டும். இந்த 30 நாட்களும் குர்ஆன் நம்முடைய காதுகளில் கண்டிப்பாக நுழைய வேண்டும். இதை நாம என்ன செய்யணும்னாக்கா, நாம இந்த ரமலானிலே பழக்கிக் கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்னைக்கு உலகத்துல எது எதுக்கெல்லாமோ அற்புதம் இருக்குதுன்னு, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம். பெருமானார் சொன்னார்கள், மன் கரஅ ஹர்ஃபம் மினல் குர்ஆனி மின் கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருந்து, அந்த அல்லாஹ்வுடைய அந்த புத்தகத்திலிருந்து, அந்த கிதாபில இருந்து ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை யார் ஓதுகிறாரோ, ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், அவருக்கு அதற்கு நன்மைகள் இருக்கிறது, அதற்கு நன்மை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நன்மை சாதாரணது இல்ல. வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. நல்லதுங்கிறது, ஹஸனத்துங்கிறது, கூலிங்கிறது ஒன்னல்ல, அது மாதிரி 10. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் 10 சொல்லிட்டு சொன்னாங்க, லா அகூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் ஓதுறோம் இல்லையா, அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் அல்ல. அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஆக அலிஃப் லாம் மீம்னு சொன்னா அது 3 எழுத்து, 30 நன்மைகள் கிடைக்கும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் முதல்ல குர்ஆன். எனவே நாம நோன்பு வச்சுட்டு குர்ஆனை விட்டு விடக்கூடாது. நாம குர்ஆனை விட்டு விடக்கூடாது. குர்ஆனை ரமலானிலே குர்ஆனை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம அழகான முறையில் நல்ல தஜ்வீதோட நல்ல ராகமா கேட்கறதுக்கு அழகான முறையில் இன்ஷா அல்லாஹ் வீட்டில் ஓதுங்க. நமக்கு பக்கத்தில் மலக்குமார்களை நாம் ஃபீல் பண்ணலாம். நாம் குர்ஆனை ஓதிட்டு நம்ம துவா செய்கிறோம்னாக்கா நம்ம பக்கத்தில் மலக்குமார்கள் இருப்பாங்க. நம்முடைய துவாவுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள். அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதம் முழுவதிலும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய வசனங்களை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம யா ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك التقى
والعفاف والغنى يا أرحم الراحمين. اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار يا أرحم الراحمين. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ரஹ்மானே உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைமக்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள் ரஹ்மானே எங்களுடைய அன்பிற்குரியவர்கள், யா அல்லாஹ், எங்களை விட்டும் பிரிந்து உன்னிடம் தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்குரியவர்கள், அவர்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பாவங்களையும் ரஹ்மானே உனது கருணை கொண்டு பிழை பொறுத்தருள் யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்களின் மீதும் அவர்கள் மீதும் இரக்கம் காட்டியருள் யா அர்ஹமர் ராஹிமீன். யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், நாங்கள் நோன்பு நோற்று நோன்பு திறக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் யா ரஹ்மர் ராஹிமீன். யா அல்லாஹ், இந்த நிலையிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் நீ நிராகரிப்பதில்லை, மறுப்பதில்லை, தந்து விடுவாய் என்று வாக்களித்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொருவருடைய கல்விகளிலும் யா அல்லாஹ் பல தேட்டங்கள், பல தேவைகள் யா அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறன. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய தேட்டங்களை அறிந்தவன் நீ யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு வழங்கியவன் நீ யா அர்ஹமர் ராஹிமீன். எங்களுடைய எண்ணங்களில், எங்களுடைய தேட்டங்களில், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தருள் யா அர்ஹமர் ராஹிமீன். யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய மனைவி மக்களை கொண்டும், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய அன்பிற்குரியவர்களை கொண்டும் யா அல்லாஹ், எங்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்தை கொண்டும் யா அல்லாஹ் எங்கள் யாவருக்கும் நிம்மதியான, அமைதியான, சந்தோஷமான வாழ்வினை வழங்கியருள் யா அர்ஹமர் ராஹிமீன். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصل يا ربي على النبي سيدنا مولانا محمد وآله وصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. تقبل الله منا ومنكم تقبل يا كريم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:22, இன்னும் ஃபியூ செகண்ட் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:22. இன்ஷா அல்லாஹ் நாம் நியத்து சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன் மீதே தவக்குல் வைத்தேன், உன்னுடைய உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.
أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد. யா அல்லாஹ், பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாமம் மஹ்மூத் எனும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளில் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். அடுத்ததாக நம் பாலர் பள்ளி மாணவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாஸ் பியூட்டிஃபுல் நேம்ஸ் என்ற அங்கத்தின் மூலம் நமது ரப்புடைய அழகான சிபத்துகளை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். வாங்க பார்ப்போம். Assalamualaikum friends.
learn about the beautiful name of Allah. Today we are going to learn about At-Tawwab. At-Tawwab. At-Tawwab means never forgiving. At-Tawwab means when people say sorry, we say it's okay. Sometimes we do mistakes too. But Allah is At-Tawwab. He every time forgive us when we say sorry. All we need to do is ask Allah, Ya Allah, please forgive us. I'm sorry. It's so careful of you. Allah is At-Tawwab, forever forgiving. Ya Allah, please forgive us because you are At-Tawwab. Ameen. மாஷா அல்லாஹ், மிகவும் அழகிய முறையில் நமக்கு விளக்கி வைத்தார்கள். ஆம், கண்டிப்பாக. சரி, அடுத்து வர இருப்பது சுகாதார அங்கம். வாங்க பார்ப்போம். Assalamu alaikum everyone. Welcome to our healthcare series. In today's world, we are constantly searching for a healthier lifestyle and natural remedies. But often we forget that the most beautiful guidance was already given to us through the life of our Prophet Muhammad sallallahu alaihi wasallam. This video begins a series on Sunnah foods and remedies, a simple choice that offers wisdom, balance, and barakah. The aim of this series is not just food. It is about reviving Sunnah, reconnecting with prophetic guidance, and learning how small, intentional habits can improve our health, mindset, and daily routines. Prophet Muhammad sallallahu alaihi wasallam has also said, "A human being feels no worse vessel than his stomach. It is sufficient for a human to eat a few mouthfuls to keep his spine straight. But if he must feel it, then 1/3 of food, 1/3 of drink, and 1/3 of air." Sunan Ibn Majah, Hadith 3349. This hadith teaches us that small, sufficient portions are enough to maintain strength and health. If a person eats more, Prophet Muhammad sallallahu alaihi wasallam has set practical guidelines which are mentioned in the hadith. This hadith also promotes moderation, self-discipline, and bodily care for everyone. These foods reminds us that Islam encourages moderation, natural nourishment, and gratitude for what Allah subhanahu wa ta'ala has provided us with. In this series, we will explore 5 Sunnah-inspired foods and remedies. The first one will be dates and honey spread, symbol of energy, healing, and sustenance. Talbinabul, a comforting sunnah known for its calming effect. Healthy milkshake, a source of strength and balance. Sunnah dates ball, simple, wholesome, and sustaining. Lastly, our watermelon bowl, refreshing, hydrating, and naturally balanced. Each of these will be covered in a separate video with recipes where we will look at their significance, benefits, and how they fit into a sunnah-centered lifestyle. By following this series, you will learn how to make conscious food choices, understand the wisdom behind prophetic habits, and gently bring sunnah into everyday life, one step at a time. And in our next episode, we will begin with a food that Prophet Muhammad sallallahu alaihi wasallam often broke his fast with. Small in size, yet powerful in benefit. A sunnah that carries energy, healing, and deep significance. Join us as we revive the sunnah, one simple habit at a time. May this journey bring us closer to our Prophet Muhammad sallallahu alaihi wasallam. See y'all in the next episode. Wassalamu alaikum. நிச்சயமாக நாம் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல். ஆம் அஃப்ரா. சரி, அடுத்து வர இருப்பது மாணவர்களின் படிப்பு அங்கம். வாங்க இன்றைக்கான தொகுப்பை காணலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆன் மாதமான இந்த ரமதான் மாதத்தில் நாம் மீண்டும் இணைந்துள்ளோம். இந்த மாதத்தில் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ரியாது சாலிஹின், அதாவது சாலிஹின்களுடைய பூங்காவனம் என்ற ஒரு சிறப்பு தொடரை பீஷான் மദ്രസാவை சார்ந்த தொடக்க நிலை 4 உயர்கல்வி மாணவிகள் உங்களுக்காக படைக்க வருகிறார்கள். இந்த தொடரின் மூலம் நாம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களின் சில வாழ்க்கை சம்பவங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகளையும் பற்றி பகிர்ந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு பள்ளியில் ஒரு ஓவிய போட்டி நடக்க போகுது. Amina is very confident because she always wins. But this year, she's going to learn what true strength really is. Mashallah, Amina, your drawing looks amazing. Of course, I practiced it all night. This time, the first prize is mine. Inshallah, Amina. But remember, winning isn't everything, okay? Ama, easy for you to say. You don't even like competitions. Ama, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். Wait a minute, let me take my phone. Okay. Laila, என்ன பண்ணிட்ட? You spoiled my painting. Now everything is ruined. I'm so sorry, Amina. I really didn't mean it. It's easy for you to say, but all is now is spoiled. I can't do anything now. Amina, please calm down lah. It was an accident. பரவாயில்லை, திருப்பி வரையலாம். No, I won't. Everything is spoiled now. I won't draw again. Amina, Layla, Sarah, what's going on here? என்ன சத்தமா இருக்கு? Ustaza, Layla accidentally spilled water on Amina's painting and now Amina's angry. Amina, I know you're upset, but remember what the Prophet Muhammad sallallahu alaihi wasallam said. The strong person is not the one who fights or overpowers others, but the one who controls herself when angry. So I'm not strong when I shout? No, controlling your anger, that's the real strength. மறுநாள் மாணவர்கள் ஓவியத்தை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். But something very different is going to happen today. Assalamualaikum everyone. Walaikum assalam. Is that a new drawing? Yes, how is it? It's wet over here. Wait, let me take a tissue for you. Oh no, I did it again. It's okay, Laila. I'll clean it. No worries. Jazakallah, Amina. At least you didn't get angry this time. Now that's the true strength, Amina. Maybe you're right, Sarah. Yesterday I lost towards my anger, but today I think I won against it. MashaAllah, Amina. That's exactly what the Prophet Muhammad sallallahu alaihi wasallam taught us. The strongest person is the one who controls her anger. Yesterday, we had an incident where some of us thought that true strength means shouting or winning. But now we all know that true strength means patience and kindness. Yes, when we forgive, our hearts feel lighter. And friendships become stronger. Exactly, girls. Anger burns relationships, but patience builds them. True strength is not in fighting, but in forgiving. Today, we have learned an important message from our beloved Sallallahu Alaihi Wasallam. Innama shadidul ladhi yamliku nafsahu indal ghadab. But the strong is the one who controls himself while in anger. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் சாலிஹின்களுடைய பூங்காவனம் என்ற தொடரின் இன்றைய அத்தியாயத்தில் ஜைனபுடைய கயிற்றை பற்றி கற்றுக்கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தொகுப்பில் சந்திப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Online games are exciting. You can play with friends, team up, and have fun. But remember, the words you type in a game chat still come from you. They can help someone or hurt them. Okay team, let's stick together and capture the flag. I'll go left side. Lol, look at that player's skin. It looks so trash. Ayub, maybe chill. We just started the game. Yeah, that's not nice. That's cyberbullying.
Cyberbullying in gaming happens when someone uses chat, voice, or actions in a game to insult, attack, or embarrass another player. Guys, the player just left the match. They probably felt hurt and didn't want to play anymore. Seriously? I was just joking. What might feel like a joke to you might feel like a punch to someone else. Many kids quit games, stop playing with friends, or even lose confidence in real life because of online bullying. Let me explain something. When you type mean things online, the person still reads it on a real screen with real feelings. Since you don't see the face, you don't see the damage. I remember a player that would get bullied every match. Eventually, they would stop showing up. I didn't think it could really affect someone that much. Yes, it can. People will start wondering if they are not good enough. They will play alone. They will feel unwanted, all because of hurtful words. Words can build someone up or break them down. And the worst part, the bully logs off and forgets. But the person who got hurt remembers. In the Quran, we are taught not to insult or mock others. Bismillahirrahmanirrahim. ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس اسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. The Quran says in Surah 49, Ayah 11, "Do not defame one another, nor call each other by offensive nicknames." If we wouldn't say it face to face, we shouldn't say it online. قال رسول الله صلى الله عليه وسلم ليس المؤمن بالطعان ولا اللعان ولا الفاحش ولا البذيء. There is a hadith where Prophet Muhammad ﷺ said, the believer doesn't hurt others, he doesn't curse others, he doesn't use bad words, and he does not abuse others. So even in games, we're responsible for our words like in real life. Wait, would this hurt someone? Would I like to read it? That's more like it. See, being positive makes the game better and helps us win. What about you? If you saw someone being bullied in a game, what would you do? Would you join in, or would you step up and be a good teammate? I used to think jokes were harmless. Now I know that they really can hurt. I'm choosing kindness. Before we end, here are 3 simple ways to stop cyberbullying in games. Step 1. Don't join in even if people are mocking others. Be kind. Step number 2. Report or block bullies. Games have tools to protect players. Step 3. Support the person being bullied. Even one kind message can make them feel better. Gaming should be about teamwork, fun, and respect. Don't let bullying spoil the game. Think before you type, play fair, be kind, and be the reason someone wants to play again, not the reason they quit.
மாஷா அல்லாஹ், அருமையான பதிவு. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி அங்கமாக வரவிருப்பது துஆ தொகுப்பு. முதல் 10 பிறைகளில் ஓதும் துவா. அல்லாஹும் அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் கேட்கும் துவாக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆகையால் இந்த கண்ணியமான ரமதான் மாதத்தில் நாம் இறைவனிடம் அதிக துவாக்களையும் பாவ மன்னிப்பையும் கேட்போமாக. கண்டிப்பாக. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்புகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ், நாளைய நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். தொடர்ந்து இன்சா மீடியா யூடியூப் சேனல் வழி இணைந்திருப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.